வணக்கம் உறவுகளே. நாம் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறது நாம் தமிழர் கட்சி கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் அண்ணன் ராவணன் அவர்களை தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கண்ணே. நாம் தமிழர் கட்சியில எப்ப இணைஞ்சிங்க, எதை அடிப்படையாக வச்சு இணைஞ்சிங்க, அதுக்கு முன்னாடி உங்களுடைய அரசியல் பார்வை எப்படி இருந்தது? அரசியல் பார்வைங்கிறது இன்னைக்கு சீமான் வந்தவங்க அரசியலே எனக்கு தெரியுது. நமக்கு அவரை நாங்கள் முதல்ல நாங்கள் கம்யூனிஸ்ட் குடும்பம். அப்பா அம்மா எல்லாமே நாங்கள் கம்யூனிஸ்ட்ல இருக்கிறப்ப நம்ம விஜயகாந்த் ரசிகராக அந்த காலகட்டத்தில் அவர் மேலே உள்ள ஈர்ப்பில் அப்போ தொடர்ந்து அவர் கூட அவர் அரசியல் ஆரம்பிக்கிறது ரசிகர் மட்டத்துலேருந்து பயணித்தோம். அவர் மதுரையில் மாநாடு போடுறப்பெல்லாம் கூட பெருலாம் இங்கேருந்து நாங்கள் இப்போ கட்சியில் எந்த அளவுக்கு நாலு முடிச்சு செயல்படுறோமோ அதை விட கொஞ்சம் குறைவாக தான் அவர்கிட்ட கொஞ்சம் வேலை பார்த்தோம். முடிஞ்சால் முதல் தேர்தல் நிற்கிறப்பெல்லாம் கூட இறங்கி பயங்கரமாக வேலை பார்த்தோம். அவருடைய திரைப்படத்தில் அவர் சொல்கிற பேச்சு, தாய் தந்தை நேசிக்கிறது, உறவுகளை தாய் அக்கத்தங்கச்சிட்டு பாசங்கள் சொல்கிறது, அதில் அந்த அவர் சொல்கிற கதையில இணைத்து ஈர்த்து போனதில்லை. அரசியல் இப்போ அதே நினைச்சா போனோம். அவர் திரைப்படம் அதாவது நாங்கள் எல்லாரும் வாழணுங்கிற நோக்கத்துக்கு போல அவர் மட்டும் வாழ்ந்தா போகிற கற்பனமே மைண்ட் இருந்துச்சு. அவர் வெல்லணும், அவர் எதில் போய் போட்டிட்டாலும் வெல்லணுங்கிற நோக்கம் தான் இருந்துச்சு. அரசியல் புரிதல் இல்லை நமக்கு. அவர் அரசியல் ஆரம்பிக்கிறப்பெல்லாம் அப்புறம் போனோம். அப்படியே கடந்து பண்ணி போகிறப்பெல்லாம் நிறைய கூட்டங்கள் போயிருக்கிறோம். அப்புறம் ஒரு தனிச்சு நிற்கிறப்பெல்லாம் முதல் வாக்கு அவர் தான் விஜயகாந்த் தான் முடிச்சுன்னு முதல்ல வாக்கு வாங்கி அவர் தான் போட்டுங்க. வாக்கட்டை வாங்கி வாக்காளர் கையில் வாங்கி அதுக்கப்புறம் அண்ணாங்க கூட்டணி போயிட்டாங்க. அப்புறம் போய் எதிர்கட்சி தலைவராக வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தமிழ் தொலைக்காட்சியில் பார்த்தா அண்ணனுடைய பேச்சு, சீமானுடைய பேச்சு, பிரபாகரனா யாரு, ஈழம்னா என்ன, அதெல்லாம் தெரியாது. அதுக்குள்ள நம்ம கற்றுக் கொடுக்கல சொல்லவும் இல்லை. அப்புறம் அவரோட பேச்சுல பாக்குறப்பதான் அதுக்கப்புறம் பேச அவரோட பேச்சு அந்த திரைப்படத்திலே ரசிச்சு திரையிலே ரசிச்சுனால திரையில பேச்சு இந்த பட்டிமன்ற பேச்சுக்கெல்லாம் நம்ம அதிகமாக ஆரம்பம் கேட்போம். அதுல அண்ணனோட பேச்சு தமிழ் தொலைச்சில கொஞ்சம் நேரம் சிறு சிறு காணொலியே போடுவாங்க. அதுல போடுறப்ப பேச்செல்லாம் பாக்குறப்ப வெறிகொண்ட பேச்சா இருந்தது. அதுல இருந்து அப்புறம் அந்த பாத்தீங்கன்னா 8 மணிக்கு போடுவாங்க, இரவு 8 மணிக்கு. அப்புறம் அந்த 8 மணிக்கு தொடர்ச்சியா வச்சு பார்க்க ஆரம்பிச்சோம். அப்புறம் அதுலயே ஒரு ஈர்ப்பு ஆயிடுச்சு. இது எப்படி சந்திச்சுட்டு இருக்குன்னு பார்த்தா அப்புறம் நாகப்பட்டினம் நல்லா தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவுலியா பேசிட்டு போன மாதிரி தொலைக்காட்சி ஒரு பேசுறாரு, பேரோட தெரியாது நமக்கு. அப்ப தொலைக்காட்சி ஒரு பேசுறாரா நல்லா செம்மையா இருக்கிற பேச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு பசங்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அப்புறம் சொன்னாங்க பேசிட்டு இது சீமான்ல ஒரு திரைப்படம் அப்படியே சொல்லிட்டு சொன்னாங்க, நல்லா பேசுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் சின்ன சின்ன காலையில் நமக்கு காமிப்பாங்க. அதை பார்த்து அப்படியே ஈர்த்து ஓடிச்சோம். அப்புறம் கலைஞர்ல கூட்டம் போட்டாங்க. கலைஞர் திருவாரூர் கூட்டம் போடுறது சுவர் விளம்பரம் பண்ணாங்கல்ல, அதுல பார்த்தோம். அதுல போயிட்டு திருவாரூர் முதல்ல கூட்டத்துக்கு போறேன். போயிட்டு மனுஷந்தில் அண்ணன் அவங்க பேசுறாங்க. பேச்சு கேட்டு அவர் அண்ணன் பேச போற நேரத்துல அதுக்கப்புறம் மக்கள் வாகன நெரிசல் கிடையாது. அதுல பேருந்து தான் பயணிக்கும் அந்த பேர் சொல்லிட்டு இருக்கிறப்ப ஐயோ இது விட்டாம அதுக்கப்புறம் கடைசி பஸ் ஊருக்கு பஸ் கிடையாது ஓடிடுவோம்னு சொல்லிட்டு அண்ணன் பேச்சு கேட்காம விடாது. அப்புறம் நாகூர் அடிக்கடி போவாங்க. அப்போ போறப்ப தலைஞருக்கு அண்ணன் வராங்க அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதி போட்டுருவோம். இந்த நம்ம சரியா பயன்படுத்தி உழவே கூடாது, வேலைக்கே போனோம் பரவாயில்ல, கூட சந்திச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் போனோம். அது மாதிரி தலைஞரில் போட்டிருந்தாங்க. போய் பார்க்கணும் முடிச்சுட்டு அப்போ கடைசியில் அந்த சரியான பேச்சு அவங்க சொல்றதுல நம்ம அவருக்கு அது என்ன சொல்றது, கை உயர்த்தி பேசுறது அதெல்லாம் பண்றது பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப வெறி கொண்டு பேச்சு இன்னும் நிறைய கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கம் வந்துச்சு. பார்த்துட்டு கடைசியாக தொடர்பு பண்ணி கொடுத்தாங்க. வாங்கி பேசினா இப்போ மாவட்டத்தில் அண்ணன் தங்கத்தில் இருந்தாங்க. அப்புறம் அப்போ என்ன இதெல்லாம் ராஜாண்ணன் இவங்களே என்ன கொடுத்தாங்க. வாங்கி எல்லாருக்கும் முடிச்சுட்டு போய் அப்படி சந்திச்சோம், போய் போய் சந்திச்சேன். அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் பேச்சு அப்போ எந்த ஆண்டில் நீங்க இணைஞ்சது? 2011 படிக்கிறாங்க. பையன் பிறந்தாமா சின்ன பையன் 11 சின்ன பையன் பிறகுறான். பிறந்து 16 நாள்ல அந்த அதே நேரம் அப்புறம் இப்ப அலைபேசியில் உடனே செல்ல எடுத்து பாக்குற அண்ணன் இப்ப காலை பேசினா பாக்க அந்த பார்க்க முடியாது. அவங்க பேசுனதை குருவட்டப்படி ரவுண்ட் கலர் தட்டு அதுல கொடுப்பாங்க. அது மாதிரி அது போய் ராஜீவன் வாங்கிட்டு வந்தா வாங்கி கொடுத்தாங்க. மாதிரி அதுக்காகவே டிவிடி பிளேயர் வாங்கின வீட்டுல அந்த போட்டு பார்க்கணும், அதுல வீட்டுல காமிக்கணும் அப்படின்ட்டு வந்தோன்னே வேலையை விட்டு வந்தோன்னா வேலைக்கு போயிட்டு வருவோம். வந்தோன்னே ஃபர்ஸ்ட் போட்டு காமிச்சிட்டு வீட்டுல அப்பாவும் போட்டு காமிச்சோன்னே அப்புறம் ஆரம்ப பேச்சு கம்யூனிஸ்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால கம்யூனிஸ்ட் தலைவர் பேசி வச்சா நம்ம கொண்டாந்தாங்க. நம்ம அதிகம் பேச்சு கேட்பாங்க. அது அப்பாட வீட்டுல போட்டு காமிக்கிறப்ப அப்பாட எடுத்து நல்லா பயங்கர பேசுறான்னு சொல்லி. அப்புறம் அவங்க வீட்டோட அனுமதி வாங்கிட்டு கம்யூனிஸ்ட் போட்ட பெருங்கோட்டை
எங்க ஊர்லாம். ஆமா. விஜயகாந்த் கூட்டத்துக்கு நான் போயிட்டு வந்ததே இவங்களோட தள்ளி வச்சுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமும் சீமான் கொடியை பயங்கரமா கட்டி இது பண்ணு. அப்புறம் ஆனா செய்யறப்ப அதோட நல்லது. அதாவது ஒரு தவறான அரசியல் இல்லைன்னு சொல்லி புரிதல் நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் கட்சியில இருந்து. இல்ல கம்யூனிஸ்டுகளுக்கு ஓரளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள் பிடிக்கும். அது ஏதோ வரட்டு பிடிவாதத்துல ஒதுங்கி இருக்காங்க. அந்த கொள்கைகள் வந்து இந்த தமிழ் தேசியம்ங்கிறது மட்டும் தான் பிடிக்காது. மற்றபடி வந்து நிலம் வளம் சார்ந்த தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து பொது உடைமை அரசியல் சித்தாந்தத்து அடிப்படையில தான் வரும். அப்புறம் முதல்ல சாவலியை வச்சுதான் கொடி ஏத்துனாங்க. அதை வச்சுக்கு ஒரு 10 மரங்கள் நட்டோம். முதல்ல அப்ப ஆரம்பத்திலேயே மரங்கள் இப்ப கிடைக்குது வாங்கி வைக்கிற மாதிரி அப்ப வந்து பிடிக்கிட்டு போவாங்க. மரங்கள் போய் வச்சு அதை வச்சு இப்படி மரம் இருக்குது அந்த ஊருக்கு வந்து பாருங்க. அப்படி கொண்டு போனா அப்புறம் மிகப்பெரிய இதெல்லாம் கொண்டு போனோம். அப்படி நிறைய வேலை பார்த்துருக்கோம். கட்சிக்காக வேலை வந்துருக்கோம். இன்னைக்குதான் புரியுது நம்ம யாரா என்னன்னு. அரசியல்னா என்ன? ஆமா, அரசியல் என்னன்னு அந்த கூட அது கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு காலம் கூட எனக்கு திருப்பி புரியல. எனக்கு என்ன ஈழம் என்னன்னு நான் தலைவர் அண்ணன் பேச்சு தான் முழுக்க பேசுறோம் தான். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் அதிகடிக்கு தலைவர் பத்தி பேசுறப்ப அதுக்கப்புறம் தலைவர் யாரு இருந்தா அது ஒரு 2ஆம் பேச்சு திருப்பி எனக்கு புரியுது நமக்கு என்ன. ஆமா, ஈழத்தை ஏன் போர் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மொழியை பத்தி ஒரு புரிதல் வருது. மொழிங்கிறது எவ்வளவு அவசியமா இருக்கு அப்படின்னு. இது மொழிக்கு போய் என்ன சண்டை அப்படின்னு. அப்புறம் அண்ணன் பேசுறது ஆங்கிலம் அறிவில்ல, அது ஒரு மொழி அப்படிங்கிறது தெரியும். நமக்குள்ள நம்ம என் மகனோட பறந்து கூட அதுக்கு பெரிய பெரிய பிறந்துட்டான். அதாவது பேர் வைக்கிறப்ப தமிழ் பேர் வைக்க முடியாத வாய்ப்பு எல்லாம் போச்சு நமக்கு. அதனால இப்ப அவர் அண்ணத்துல போய் திரும்பி சமைக்கிறது அவன் காலப்போக்கில் சரி பேர பிள்ளைகள் மாற்றி வச்சிருவாங்க. எனக்கு வச்ச பேரை கூட எங்க தாத்தா தான் கம்யூனிஸ்ட் தலைவர் அவங்க தாத்தா 2 பேரு ராமன் லட்சுமணன் அவங்களுக்கு பேரு. அவங்க ராமங்கிற தாத்தாவும் எனக்கு பேர் வச்சது ராவணன்ட்டு. ஏதோ ஒரு இன்னைக்கு பிறகுடைய இருக்கு. அன்னைக்கு கூட கண்டபடி பேர் வச்சாங்கன்னு சொல்றாங்க. காலகட்டத்துல ராவணன்னா ஒரு எதிரின்னு சொல்ற காலகட்டத்துல இன்னைக்கு பேரை பற்றி பெரிய அளவுக்கு இருக்குது. அதுக்கு காரணம் அண்ணன் தான். அதோட பெருமை தெரிஞ்சிடுச்சு நமக்கு. அது தெரியலன்னா இன்னைக்கு நம்ம வந்து இது ஏன்டா இந்த பேர் நமக்கு வச்சாங்கன்னு நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு வந்து சொல்றப்ப எதா சொல்லிடுறோம் பேரு அப்படின்ட்டு. சிறப்பு. அதுக்கு அண்ணன் தான் வழிகாட்டி. சரி, ஓகே. இப்ப நாம் தமிழர் கட்சியின் அரசியல் போக்கு, அதாவது இந்த தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழர் கட்சியின் தேவை என்ன? நாம் தமிழர் கட்சி அரசியல் இதை தவிர்த்து மத்த கட்சி ஏன் கூட கேட்கலாம். நாம் தமிழர் கட்சி ஏன் கேட்க கூடாது. மத்த கட்சியோட திமுக இருக்கு அப்படி கேட்கலாம், அதிமுக இருக்குன்னு கேட்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அரசியல் கட்சின்னா அது மட்டும்தான். அதுதான் அது நான் கூட வேலை பார்க்குறேன். அடிக்கடி நம்ம தச்சு வேலை பார்க்குறேன். அதனால எல்லா வீட்டுக்கும் போறப்ப எளிமையா அவங்கள்ட்ட நம்ம உறவு பேசுவோம். பேசுறப்போனா அவங்க என்ன கட்சியில இருந்தாலும் அந்த கட்சி நம்ம தாழ்த்தாம அதுல இருந்து என்னப்பா உங்களுக்கு பயன் அப்படி சொல்லி கேட்போம். இல்லப்பா அது போன சின்ன லோன் போட்டு கொடுப்பாங்க, ஒரு ஊருக்கு போன சின்ன செலவு செஞ்சுக்கலாம். அது போல என்ன பயன் அரசியல் எதுக்கு பயன் இருக்காங்க அப்படின்னா ஒரு காவல்நிலை பிரச்சனை அதான் சொல்லுவாங்க. அரசியல் காவல் நிலையத்துக்கு போனா அவர் ஒன்றே போன் பண்ணுவாரு, பிரசிடென்ட் வருவாரு, அவர் வருவாரு. எதுக்கு காவல் நிலையத்துக்கு சரி என்னப்பா உங்களுக்கு வழக்கு என்ன வழக்கு உங்களுக்கு எனக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனை என்ன முடிவுன்னு தெரியும் நமக்கு. ஆனா நம்ம இது ஏத்துக்க மாட்டோம். இப்ப நானும் நீ தவறு செஞ்சுட்டாங்க கூட அது இங்கே சரி செஞ்சு மன்னிப்பு வாங்கிக்கிறேன். இங்கே பண்ண மாட்டோம். நம்ம அவங்க 2 பேர் தகவல் சொல்லி அவங்க சேஷன்ல வந்து திருப்பி அதே நம்ம என்ன நினைச்சோமோ அதை சொல்லி 2,000 முறை காசு கூட செலவாகும். காவல் நிலையத்துக்காக வச்சுட்டாங்க வந்து வேற ஒண்ணும். உண்மையாவே அரசியல் கட்சிங்கிறது கட்டமைக்கிறதுக்காக உள்ளது. அப்ப இன்னைக்கு நான் கூட ஒரு முந்தாண்டு வேலை பார்த்த கூட ஒரு வீட்டுல கேட்டேன். அந்த திமுக உதயவிட வந்தா நினைக்கிறேன். நான் கூட வந்தாதான் போன சொன்னாங்க. கொஞ்சம் பேச சொல்லிட்டு இருக்காங்க பெருமை. அந்த பையனும் பேசி பெரும்பாலும் பேசிட்டு இருக்க சொல்றாரு. எல்லாருக்கும் 200 ரூபா கொடுத்தாங்கப்ப எனக்கு 300 ரூபா கூட தான் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க பிள்ளை பேசிக்கிறாங்க அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு. அப்புறம் என்ன வந்தாரு தலைவர் வந்தாரப்பா என்ன பேசிட்டு இருந்தீங்க, என்ன பேசினாரு தலைவர் அப்படின்னு வந்தாரு. பேசினாரு நல்லதான் பேசினாரு. என்னன்னு சொல்லுங்க. 3 ஆண்டு ஆட்சி புரிஞ்சிருக்கீங்க. 3 ஆண்டு ஒவ்வொரு ஆண்டு படிப்பு முடிச்சுட்டு முடிவு வரணும்ல. முதலாண்டு படிப்போம் 3 ஆண்டு படிப்பு முடிச்சு வெளில வருவான். அவங்க வேலை வாய்ப்பு பேசினாங்கப்பா. அதெல்லாம் இல்ல. அந்த 2 ரூபாய் 200 ரூபா 300 ரூபா அதுக்காக வேலை இதுல மழை காலமா போச்சுங்களா. அதுதான் அண்ணன் சொல்ற மாதிரி இந்த அறியாமை பயன்படுத்தி நம்மள அந்த மாறி கீழ்த்தரமான விஷயத்தையும் வச்சு கொண்டு வருது. அப்ப அவங்க காசுக்காக வச்சுக்காங்க மக்களை, நம்ம கருத்தியலுக்காக வச்சுக்காங்க. நம்ம ஒரு ஆட்ட இப்ப நாங்க எல்லாம் இருக்கேன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப உட்காந்து விவாதம் பண்ணவே மாட்டாங்க. அது விடுங்க, இதெல்லாம் ஆகாத. கூட்டணி வச்சா என்ன பண்ணிருப்பாங்க, யார்ட்டு கூட்டணி வைக்கிறது நம்ம அப்படி திருப்பி அவங்களுக்கு அந்த வீட்டு சண்டை. நம்ம விவாதம் முழுக்க நம்ம இப்ப உங்கள்கிட்ட அண்ணன் விவாதம் பண்ண அவசியமே இருக்காது. கட்சிக்குள்ள வர்றப்ப எல்லாரும் புரிஞ்சு அடிப்படை புரிஞ்சுக்கிறோம். அது உயர்ந்த பொறுப்புல இருக்கட்டும், தாழ்வான பொறுப்புல இருக்கட்டும், எல்லாரும் சரிசமமா அண்ணன் பத்தி தெரிஞ்சுப்போம்.
இதுதான் தமிழ் தேசியம்னா என்ன, மண்ணை காக்கணும், வேளாண்மை, இதெல்லாம் அவசியங்கிறது எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம அரசியல் கட்சியில இருக்கோம். நமக்கான தேவை ஒண்ணுமே இருக்காது. நம்ம பிள்ளைக்கான அரசியல் தான் கத்துட்டு நம்ம கட்சியில இருக்கோம். ஆனா அவங்க அப்படி கிடையாது. இன்னைக்கு என்ன கிடைக்குது? எலெக்ஷன் அறிவிச்சாச்சுன்னா பாத்துங்க, நம்ம கொண்டாடத்தை கட்டி பிடிச்சி பெரல் வாங்கி பிரசிடண்ட் அடிக்க போறோம் அப்படின்னா அது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வேலை ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக நாங்க வச்சுக்கிறது. பஞ்சாயத்து போறதும் போகணும். உள்ளாட்சி நிர்வாகத்துக்குள்ள நம்மளோட அதிகாரமா இருக்கணும். சரி, பிரசிடண்ட் தெரிஞ்சவங்க நம்மளுக்கு காமிச்சிடணும் ஊர் இருக்காங்க அப்படின்னு. 2024க்கு பிறகு பெரிய அளவுல நாம் தமிழர் கட்சியில சரிவு ஏற்பட்டது, நிர்வாகிகள் வெளியேறாங்கன்னு ஒரு கட்டமைப்பை இந்த ஊடகங்கள் உருவாக்கிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன, உங்களுடைய கருத்து? எல்லாம் போகாது. உணர்வோடு இருக்கிறவங்க இப்ப நான்லாம் இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய தகுதி மீறி இப்ப நீங்க எங்க வீட்டுல வந்தா தெரிஞ்சிருக்கும். என் தகுதி மீறி இந்த கட்சிக்கு நம்ம செஞ்சோன்னு சொல்லக்கூடாது. அது கடமை, பிறவி கடமை சொல்ல முடியாது. அதை செஞ்சிருக்கேன். நான் கூட்டத்தை பார்த்து இப்ப அண்ணன் வந்து பேசி வாங்கப்பா, சரி இந்த மாதிரி செலவு செய்யலாம் அவங்க எதிர்காலத்துல அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க கருத்தை சொல்றாங்க, அவரோட உரிமை பேசுறப்ப நான் அதை வாங்கி நான் விதைக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா விதை வாங்கிய பிறப்பு என்ன செய்யணும், ஒரு கடையில விதைக்குன்னா அது விதை கொடுத்து வாங்கிட்டோம்ல. அண்ணனோட கருத்தை கொண்டு வந்து விளைச்சி விடுறதுக்காண்டி நான் செலவு செய்யறேன். என் தகுதி எனக்கு தெரியுமில்ல, இந்த இதுல எவ்வளவு செய்ய முடியும் தகுதி இருக்குல்ல. அது போல 10,000 15,000 எதாவது முடியும்னா அதை நான் எதாவது முடிச்சுன்னா செலவு செஞ்சு விதைக்கிறது. அது என் கடமை, பிறகு கிடையாது. அது நான் செஞ்சேன், எனக்கு 15,000 அண்ணன் வட்டி வரைக்கும் வட்டி போட்டோம்னா கொடுக்க வேண்டிய அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அவரு கடமை, அவரு விதைக்கிறாருல. இப்ப நான் வச்சு நான் செலவு பண்ண வச்சு விதைச்ச விதைப்பு யாரோ ஒரு 10 பேர் சேர்ந்துருப்பாங்க கட்சியில நம்பிக்கை எனக்கு இருக்கு. யாரோ ஒரு 10 பேர் நம்மளால அந்த பணியை செஞ்சேன், என் பிறகு நான் செஞ்சேன்னு கடந்து போனது. நான் ரொம்ப உழைச்சிட்டேன்னா என்ன உழைப்பு, உழைப்புங்கிறது வயல வெட்டி வயல வேற உழைப்புங்கிறது எதிர்பார்க்க உங்களுக்கு. ஆமா, விவசாயத்திலே இருக்கிறோம்னா நம்ம இவ்வளவு விளைஞ்சிரும்னு நம்ம எதிர்பார்த்து செய்யறதில்ல. சிறப்பா வருங்கிற நம்பிக்கை செய்யணும். அதுதானே அது வரும் போகுங்கிறது நம்ம பிறகு கடைசி சரியா செஞ்சோம். கண்டிப்பா அதெல்லாம் உண்மையான உணர்வோட வந்தாலும் இருக்கும். கண்டிப்பா இது தொழிலா பார்த்தவங்களும் இருக்க மாட்டாங்க. அடுத்தது பிள்ளைகளை வாழ்க்கை நினைக்கிறோம், அவங்க வர்த்தகமா நினைச்சாலும் இருக்க மாட்டாங்க. வர்த்தகம் நினைச்சா அரசியல், வர்த்தகத்துக்கு இங்க கட்சியில வேலை இல்ல. வாழ்க்கைக்கு எதிராக தலைமுறை பிள்ளைங்க வாழ்க்கைக்கும் இடம் இருக்கு. அடுத்தது 2026 தேர்தல் எப்படி சந்திக்க இருக்கிறீங்க? கண்டிப்பா அது தலைமை சொல்லுவாங்க. தலைவர்ங்கிற அடிப்படையில உங்களோட சிறப்பா அந்த காலத்துல வேலை செய்யுமா என்ன தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தொண்டனை போல அடிமட்ட தொண்டனால வேலை பார்ப்போம், உணர்வோட வேலை பார்ப்போம். பிறகு கிடந்து என்ன வர சொல்றாங்க கடைசி வரைக்கும் துவக்கத்துல நம்ம என்னவா எடுத்தோமோ அது போல அந்த அந்த எந்த கட்சி எந்த நோக்கத்துக்காக போய் இணைஞ்சோமோ அதே நோக்கத்துக்காக ஓட போறோம். தொடர்ந்து இது அதே சின்ன ஓடுவோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை இன்னும் பலம் கொண்டுதான் ஓடுவோம். கண்டிப்பா ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையில 2 பேர் போயிட்டாங்கன்னா அந்த 2 பேர் சேர்த்து செய்ய வேண்டிய கிளம்பி கொஞ்சம் தள்ளப்பட்டு அவ்வளவுதான் செய்வோம். கண்டிப்பா செய்வோம். அதனால விமர்சனம் நம்ம காலம் வாங்க கூடாது. நேற்று கூட பேசிக்க நினைக்கிறேன், விஜயகாந்த் எவ்வளவு இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுன்னு சொல்லி சொல்லுவாரு. நான் காலையில வாங்க மாட்டேன், அதுவும் நம்ம ஏன் வாங்கி விமர்சனங்களும் ஒரு வகையில வெகுமதி தான். புறாம கூட வச்சிருக்கோம், உரமாக்கிக்குவோம். அது நம்ம லட்சியத்தை. நீங்க ஒரு நல்ல ஒரு பாடகரும் கூட. நான் கடந்த 2024 சட்டமன்ற தேர்தல் மேடைகள்ல ஒரு 4-5 மேடைகள்ல நீங்க பாடல் பாடிருக்கீங்க. அது மாதிரி இப்போ ஒரு பாடல் சின்னதா. கண்டிப்பா பாட்டுன்னா நம்ம தனியா நான் படிச்சது 7ஆவது படிச்சிருக்கேன், அதே படிக்கல. அண்ணனோட பேச்சு தான், அண்ணன் பேசுறாங்கல்ல, அண்ணன் பேசுற பேச்சை வந்து அவங்க நிறைய மூலையில நம்ம பதிகிற வார்த்தையில வச்சு நம்ம அகழ்ந்து போய் சிந்திச்சு அது ஒரு நமக்கு திரைப்பட பாடலாம் இது சாதாரண பாடம்ல அந்த பாட்டை வச்சு போய் பாட்டு பாடுவேன். எப்பயாச்சும் தோன்றதை எழுதி வச்சுக்கிட்டு அது திருப்பி வடி வச்சு பண்ணிப்பாரு. அது மாதிரி தான் செஞ்சுக்கிறது. அது ஒரு முறை அண்ணன் தஞ்சாவூர் கழிச்சு போயிருந்தாங்க, ராஜகண்ணா இருக்காங்கல்ல, அவங்க வண்டியை தான் வச்சு போயிருந்தாங்க முதல்ல கூட்டத்துக்கு. அப்ப காவிரி நதிநீர் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அங்க நடக்கிறப்ப அங்க அண்ணன் வந்து 1ஆவது போராட்டம் காலையில இருந்து 9 இருந்து இருக்காங்க. அப்ப சாயங்காலம் பேச போறப்ப அதுக்கு முன்னாடி இடையிலாம் ஏறி மேலே போட்டோ பிடிச்சிருக்காங்க, படம் பிடிச்சிருந்தது வாய்ப்பு. அப்புறம் ஆரம்பத்தில் இருந்துச்சு நான் போய் சேர்ந்து புதுசு அது அனுப்பிச்சு இப்போ ராஜகர்னு சொல்லி விட்டாங்க. இந்த மாதிரி அண்ணன் கீழேன்னு சொன்னாங்க. அவங்க மேலே ஏறி போட்டோ பிடிச்சிருந்தது, முதல் போட்டோ அது வீட்டில் இருக்குது, முதல் போட்டோ. அதுக்கு நிறைய பேர் பிடிச்சிருக்கோம். அது அப்போ அந்த அதில் எழுதியிருந்தாங்க. அதில் வாசகம், நீர் கொடுக்க மறுக்கிறது கர்நாடகம், போர் தொடுக்க முடியவில்லை தமிழகம். நீர் கொடுக்க மறுக்கிறது கர்நாடகம், போர் தொடுக்க முடியவில்லை தமிழகம்.
வேர்வாடும் பயிர்கள் இங்கே தமிழா உன் தன்மானம் போனது எங்கே. அது வந்து அந்த அது படிச்சோம் அப்படியே, அது அப்படியே மூளையில அப்படியே பதிவாயிடுச்சு. இது பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதான் பதாக வச்சு குழப்பாட்டை பதிவு வச்சு அந்த படம் போட்டு. அப்ப அந்த அண்ணோட பேச்சு அந்த ஒரு கஷ்டம் அது போல நம்ம சிந்தனை ஏற்றிடுது. அவர் வேளாண்மை பத்தி அதிகமாக பேசுவாரு அப்படிங்கிறதுனால அதை பத்தி ஒரு பாடமா ஏதாவது வச்சிருப்பாங்க. அந்த படம் பாடிங்க அந்த படம் உலகிற்கே உணவு தரும் உழவர்களே, உலகிற்கே உணவு தரும் உழவர்களே, நம் நிலை மாற நீங்கள் கொஞ்சம் மாறுங்களே. உலகிற்கே உணவு தரும் உழவர்களே, நம் நிலை மாற நீங்கள் கொஞ்சம் மாறுங்களே. வேளாண்மை செய்ய எல்லாம் வாருங்களே, வேளாண்மை செய்ய எல்லாம் வாருங்களே. அண்ணன் சீமானின் பேச்சை கொஞ்சம் கேளுங்களே. உலகிற்கே உணவு தரும் உழவர்களே, நம் நிலை மாற நீங்கள் கொஞ்சம் மாறுங்களே. மண் காக்க மானம் காக்க வாளை ஏந்தினோம், மண் காக்க மானம் காக்க வாளை ஏந்தினோம். உலகம் உயிர் காக்க தமிழர் நாம் ஏறை ஏந்தினோம். மண் காக்க மானம் காக்க வாளை ஏந்தினோம். உலகம் உயிர் காக்க தமிழர் நாம் ஏறை ஏந்தினோம். அசைந்தாடும் ஈர்க்கும் எறும்புக்கும் சோறுட்டினோம், ஈர்க்கும் எறும்புக்கும் சோறுட்டினோம். அசைந்தாடும் முல்லைக்கு தேர் நீட்டினோம், நாம் அசைந்தாடும் முல்லைக்கு தேர் நீட்டினோம். இப்ப இலவச பொருளுக்கென் கை நீட்டுறோம். உலகிற்கே உணவு தரும் உழவர்களே, நம் நிலை மாற நீங்கள் கொஞ்சம் மாறுங்களே. வேளாண்மை செய்ய எல்லாம் வாருங்களே, அண்ணன் சீமானின் பேச்சை கொஞ்சம் கேளுங்களே. வேளாண்மை செய்வதற்கு அணைகள் கட்டினோம், வேளாண்மை செய்வதற்கு அணைகள் கட்டினோம். அதில் வழிந்தோடும் நீர் தேக்க ஏரி குளங்கள் வெட்டினோம். மண் காக்க வயலுக்கு சாணம் கொட்டினோம், மண் காக்க வயலுக்கு சாணம் கொட்டினோம். இப்ப பணம் பார்க்க, இப்ப பணம் பார்க்க மண்ணை மலடாக்கும் ரசாயனம் ஏன் கொட்டுறோம். மண்ணை மலடாக்கும் ரசாயனம் ஏன் கொட்டுறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் காண்பதற்கு நன்றி.